வளமான நாடு அழகான வாழ்க்கை திட்டத்தின் மறுமலர்ச்சிக்கான பாதை துணைப்பொருளின் கீழ் காரைநகர் சுற்றுவட்ட வீதியின் 7 கிலோமீட்டர் பகுதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கு, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோர் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தனர். காரைநகர் பகுதியில் உள்ள மிக முக்கியமான தொழிற்சாலையான சீனோர் நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கையை தற்போது ஆரம்பித்துள்ளோம். இதற்கு முன்னர் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக 47 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. யுத்தம் காரணமாக மக்கள் இங்கிருந்து சென்றமையால் அந்த வீடுகள் படையினர் வசமாகின. தற்போது அதனை மீள கையளிப்பதற்கு படையினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர். படையினர் கையளிப்பதற்கு தயாராக உள்ள காணியை விரைவாக பெற்று மக்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதேச செயலாளரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். வடமாகாணத்தில் படையினர் வசமும் வனவள திணைக்களத்தின் வசமும் உள்ள அரச மற்றும் தனியார் காணியை விடுவிப்பதற்காக தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பிட்ட அளவு காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் காணப்படும் நிர்வாக பிரச்சினை காரணமாக பாதுகாப்பு அமைச்சினால் விடுவிக்கப்பட்ட காணி, குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் 1,09,000 ஏக்கர் காணி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளன. நிர்வாக ரீதியாக வேலிகளை அமைத்து அதனை விடுவித்து மக்களிடம் வழங்க எம்மால் முடியாமல் உள்ளது. காணி பிரச்சினை தொடர்பில் அமைச்சரவையினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சு உள்ளடக்கியதாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களுக்கும் தேவையான பொறிமுறை அமைத்து அதனை செயற்படுத்த தீர்மானித்துள்ளோம். இங்கு முன்னெடுக்கும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களின் போது நாம் வழங்கும் அழைப்புதல் என்னவென்றால், யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் நாட்டினை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் முடியுமானவரை மீண்டும் இங்கு வந்து வாழுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். சமத்துவம் மற்றும் தேசிய ஒற்றுமையுள்ள நாட்டினை உருவாக்கியுள்ளோம். அபிவிருத்தி அடைந்த நாடாக நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றோம். இறுதியாக ஒன்றை கூற விரும்புகின்றேன். தமிழ் சிங்கள வருடப்பிறப்புக்கு முன்பதாக வடக்கிற்கான ரயில் சேவை மீள ஆரம்பிக்கப்படும். සිංහල අවුරුද්දට කලින් යාපනයට කෝච්චි සේවය නැවත පටන් ගන්නවා.